குட் மார்னிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு எக்கனாமிக்ஸு ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு டேக்ஸ் அப்படின்னா என்ன, டேக்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எதுக்காக பண்ணுது, எதெல்லாம் டேக்ஸு, அதை அரசு அந்த சமூக நலத்துக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்தோம். எஜுகேஷ்னல் அப்புறமேட்டு இந்த சயின்டிஃபிக் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அந்த டேக்ஸோட types of tax in modern types of taxes are classified into two types. So there are direct tax, indirect tax. So taxலயே வந்து ரெண்டு வகை, அதாவது நேரடி வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரியா, நேராக கொடுக்குற நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே அந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி என்ன அப்படின்னா கொடுத்துப்பாங்க பாரு. Direct tax is paid directly by an individual or organization and imposing entity. அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஆள் வந்து கொடுக்கறது, ஒரு ஆளுக்கு மட்டும் நேரடியாக கொடுக்கறது, அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே பாரு, ஃபஸ்ட்டு பாரு எப்படி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா, the taxpayer for examples pays direct taxes to the government of different purposes including real property tax, real property tax, சொத்து வரி, பர்சனல் தனிப்பட்ட வரியில், அப்புறமேட்டு வருமானம், இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு எனக்கு சொத்து வரி, தனியால் ஒரு வரி சரியா, தனியாக ஒரு ஆளோட வரி, சொத்து வரி, தனியாக வருமான வரி, அப்புறமேட்டு இந்த மாதிரி பத்திரம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் வந்துட்டு எனது நேர்முக வரி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், do you know அப்படின்ட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஃபைபர்கேட்டட் அண்ட் எ செப்பரேட் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் நோன் ஆஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு டேக்ஸு ஓட ஒரு அமைப்பு வந்து உருவாக்குச்சு. அது என்ன டேக்ஸ் அமைப்புன்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், சிபிடிடி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ வருவாய் ஆக்ட் அப்படின்ட்டு தனியாக வந்து 1963 வந்து ஆரம்பிச்சது. ஓகேவா? என்னது மத்திய வருவாய் வாரியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். 1963 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு. ஸோ அதாவது என்னதான் ஸ்டேட்டில் வந்துட்டு அதை சேர்த்து வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ்காக கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் பாரு, கார்பரேஷன் டேக்ஸ். அந்த டைரக்ட் டேக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து கார்பரேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, நிறுவன வரி, கார்பரேஷன் நிறுவனம். ஓகேவா? ஸோ இட் இஸ் லிவ்டு அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் கார்பரேஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸ், இட் இஸ் சார்ஜ்டு அண்ட் ராயல்டிஸ். அதாவது ஒரு நிறுவனத்தோட, நிறுவனம்னா ஒரு நிறுவனம், ஒரு அலுவலகம், அதனோட லாபத்தை வச்சு இதனோட வரி வந்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் அண்ட் ராயல்டிஸ், இன்ட்ரெஸ்ட், கெயின்ஸ், சரியா, இன்ட்ரெஸ்ட் வட்டி, அதுக்கப்புறமேட்டு கெயின்ஸ் லாபம், இதை வச்சு வந்து செல் கேபிட்டல் அசட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் இன் டிவிடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து மூலியமா வந்து கட்டுங்க அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் வந்து கார்பரேட்னு சொல்லுவோம். ஓகேவா? கார்பரேட்டு வரி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம், கார்பரேட் டேக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாரு, வெல்த் டேக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். வெல்த் அப்படின்னா சொத்து வரின்னு சொல்லுவோம். சரி, அந்த சொத்து வரியில பாரு ஒரு பெரிய பிக்சர்ஸ் கொடுக்க பாரு, மோட்டார் கார், ஜுவல்லரி, அப்புறமேட்டு போட்டு, அந்த ஏர்கிராஃப்ட், இந்த விமானம், இதெல்லாமே, இந்த லேண்டு, இந்த நகர்ப்புற நிலமெல்லாம் இருக்குது இல்லை, எனக்கு லேண்ட் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பணம் இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டு ஹவுஸு, வீடு, இது எல்லாமே வந்துட்டு என்னதுன்னா சொத்து வரின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாரு, இட் இஸ் இம்போஸ்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டிபெண்டிங் அப்பான் த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி, டிபெண்டிங் அப்பான் த, அதாவது ஒரு சொத்துக்களோட மதிப்பை வச்சு வந்து அந்த வரியை வந்து நியமிக்கிறது. சரியா, அதுதான் சொத்து வரின்னு சொல்லுவோம். த சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டேக்ஸ்டட் எவ்ரி இயர். இந்த இது வந்து வருஷத்துக்கு வருஷம் அவனோட சொத்து இருக்கு எவ்வளோ இருக்கு, பணம் எவ்வளோ இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு விதிப்பாங்க. நீயே பாரு, இந்த மார்ச் மாதமெல்லாம் பாரு எண்டில் முடிக்கிறதா இருப்ப பாரு, இந்த கவர்மெண்ட்டு ஒரு குத்து மதிப்பாக சம்பளம் இருக்கிறவங்க, 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க, இந்த மாதிரி வெள்ளம் பாரு டேக்ஸ் வந்து எல்லாமே கட்டுவாங்க. சரியா, கம்பல்சரி வந்து இந்த பணக்காரன் எல்லாமே இருக்கிறானே எதுவுமே கட்டாமல் இருக்கிறாங்க, அவங்களாம் கண்டிப்பாக கட்டி ஆகணும், கட்டுவாங்க. சரியா, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள், லாபம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ 1000 ரூபா சம்பாதிக்கிறத ஒரு 50 ரூபாவது வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். சரியா, எல்லாமே வந்து கட்டிட்டு தான் இருப்போம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாரு, கிஃப்ட் டேக்ஸ்.
அதாவது அன்பளிப்பு வரி. என்ன சார் அன்பளிப்பு வரினா பாரு, it is paid the government by the recipient the gift depending on the value of gift. நம்ம யாருக்கு எந்த அன்பளிப்பு கொடுக்குறோமோ அதனோட வேல்யூ பொறுத்து வந்து இந்த டாக்ஸ் வந்துட்டு நம்ம கட்டியே ஆகணும். சரியா? அதுதான் அன்பளிப்பு வரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாரு, எஸ்டேட் டியூட்டி. எஸ்டேட் டியூட்டின்னா சொத்து வரி. ஓகேவா? எஸ்டேட் டியூட்டி மீன்ஸ் சொத்து வரி அப்படின்னு சொல்லுவோம். It is charged from successor the inherited property. It is not desirable and avoid payment of taxes. They are lived directly on income and property of persons who pay directly to the governments. அதாவது இந்த சொத்து வரியில் எப்படின்னா, அதாவது இந்த சொத்து எவ்வளோ சொத்து இருக்குது, இப்போ வந்து ஒரு 500 ஏக்கரா இருக்குது அப்படின்னா அந்த 500 ஏக்கராவுக்கு வந்து என்ன மதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் வந்து கட்டணும். அதுதான் வந்து சொத்து வரி. பட் இட் இஸ் நாட் டிசபிள் டு அவாய்டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ். இது வந்து விலக்களிக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்பல்சரி வந்துட்டு வரி செலுத்துறது அப்படின்ட்டு தான். சரியா? அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து நேராக போய் சேருது. ஹூ பே டைரக்ட்லி டு த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நேராக போய் அந்த வருமானம் வந்துட்டு எவ்வளோ வரியோ அது வந்து சேரும். அதுதான் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ். இப்போ டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம் பாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்பரேட் டேக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு கார்பரேட் டேக்ஸ் பார்த்தோம், கார்பரேஷன் டேக்ஸு, அதுக்கப்புறமேட்டு வெல்த் டேக்ஸு, கிஃப்ட் டேக்ஸு, எஸ்டேட் டியூட்டி. சரியா? இது எல்லாமே வந்து டைரக்ட் டேக்ஸ். இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாரு, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறதுனா மறைமுகமாக சொல்றது. அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, on the other hand, when liability to pay the tax is one person and the burden of the tax shift and some other person, this type of tax is called an indirect tax. அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து ஒரு கார் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த காரை வந்து நம்ம வாங்குறோம். சரியா? அது வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்குறோமோ அதை வாங்கிட்டு அதை, சரியா, சம்திங் இப்போ வந்து நம்ம ஒரு அவன் வந்து ஏற்கனவே வந்து லோன் போட்டு தான் வாங்கியிருப்பான், அவனும் இன்ட்ரெஸ்டோட தான் வாங்கியிருப்பான். பட் நம்ம இதை வந்து இன்னொருத்தருக்கு விற்கும் பொழுது அதே டேக்ஸு அதே இன்ட்ரெஸ்டோட போட்டு தான் நம்ம வைப்போம். அப்போ அதை மந்த்லி வந்து நமக்கு அவன் கட்டுவான். அப்போ எனக்கான சுமையை இன்னொருத்தர்கிட்ட அந்த சுமையை அப்படியே இறக்கி வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் இன்டைரக்ட், மறைமுகமான ஒரு டேக்ஸு அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். அண்ட் த அதர் ஹேண்ட் when liability to pay tax is one of the person and the burden of the tax shift some other person. The type of tax is called an indirect tax. இதுக்கு பேர் தான் indirect tax அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்து பேர் சேவை வரி, சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சேவை வரி. It is raised on provision of service. This tax is collected from the service recipients and paid the central government. ஸோ இதுலேயும் வந்துட்டு பாரு, சேவை வரியில் வந்துட்டு எப்படி பார்த்தோம்னா, தொடக்கத்தில் வந்துட்டு அதாவது யார் வந்து இப்போ ஒரு சேவை பெறுறாங்க அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு பில்லே வந்து போடுறோம், 1000 ரூபாய்க்கு பில்லு வந்து ஆன்லைனில் எதாவது கட்டுறேன். அப்போ ஒருத்தர் போய் கட்டும் பொழுது ஒருத்தர் கட்டுறான் பார்த்தியா, அவனுக்கான வரி இல்லை. நீ போய் கட்ட போகிற பார்த்தியா, அவனுக்கு வந்துட்டு இப்போ 1000 ரூபாயா 1100 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கான சேர்த்து கட்டுறோம் பார்த்தியா, அதுதான் வந்துட்டு சேவை வரி அப்படின்னு சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, 1 ஹவருக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு போகிற, கம்ப்யூட்டர் வந்துட்டு நெட்டுக்கு போகிற 1 ஹவருக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அது இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி அவனுக்கு கம்ப்யூட்டர் வந்து இருக்கிறதா, நீ யூஸ் பண்ணுறதுக்காக வந்து உனக்கான ஒரு வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுறான். அதுதான் வந்து நமக்கு வரி அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது சேல்ஸ் டேக்ஸ் ஆர் வேட். ஸோ அதுக்கு அடுத்தது சேல்ஸ், விற்பனை வரி. ஓகேவா? ஸோ கம்பல்சரி எல்லாத்துலேயுமே பாரு, எல்லா பொருள்லையுமே பாரு 10 ரூபான்னு இருக்கும். 10 ரூபானா 7 ரூபா ப்ளஸ் அது ஒரு 2000 ரூபா வந்துட்டு டேக்ஸ் வரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து விற்பான். ஓகேவா? ஸோ அப்போ வாங்குற வந்து டைரெக்டாக நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்து ப்ரைஸ் பண்ணி 10 ரூபான்னு கொடுத்துருவோம். ஆனால் அதுக்குள்ளேயே பாரு டேக்ஸோட சேர்த்து தான் நம்ம வாங்குவோம். ஓகேவா? டேக்ஸோட சேர்த்து தான் நம்ம வாங்குவோம். அப்போ அவனுக்கான சுமையை
நம்மக்கிட்ட இருக்கிறான். அப்போ விற்பனை வரி எல்லாமே வந்து மறைமுக வரி தான். ஓகேவா? ஸோ நம்ம டேக்ஸ் வந்து நம்ம it is an indirect tax on sale of goods because liability to collect tax is that of shopkeeper and a burden of that tax falls on the customer. The shopkeeper realizes the tax amount from the customer by including it in the price of the commodity that he sells. ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி அதாவது இது கலால் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா it is paid the producer goods who recovers from the wholesalers and retails. This tax in India lived by the central government. ஸோ இது எப்படின்னா மொத்தமாக விற்பனை பண்ணுறவனுக்கு சில்லறையாக விற்பனை பண்ணுறதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாரு, மொத்தமாக விற்பனை பண்ணுவான். ஒரு காட்டில் வந்துட்டு ஒரு 500 டன் தக்காளி வந்து ஒருத்தன் விற்கிறான். சரியா? அதை அப்படியே எடுத்து வந்து அவன் விற்கிறதுக்கும் அந்த 500 டன் தக்காளியை இன்னொருத்தன் வாங்கி விற்கிறதும். சரியா? இன்னொருத்தன் வாங்கி விற்கிறதும் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வரி வந்து இதுதான் வந்து கலால் வரி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு பேர் வந்து கலால் வரி. இந்த வரி வந்துட்டு எப்பவுமே இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்குதான். அடுத்தது என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். என்டர்டைன்மெண்ட்னால உனக்கே தெரியும். என்டர்டைன்மெண்ட் மீன் திரைப்படம், இந்த மாதிரி சினிமா. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ஜ் சச் இஸ் எவ்ரி டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு த என்டர்டைன்மெண்ட். சம் எக்ஸாம்பிள்ஸ் பாரு, இதில் என்னென்ன பாரு, கேமு, விளையாட்டு அரங்கம், அதுக்கப்புறமேட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறமேட்டு எக்ஸிபிஷன் ஷோவு, அப்புறம் பார்க்கு, ஸ்போர்ட்ஸு, சினிமாஸு, இது எல்லாமே வந்துட்டு என்னது என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் தான். இதுக்குன்னு தனியாக வந்துட்டு டேக்ஸ் வந்து கட்டியே ஆகணும். அதுக்கடுத்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Goods and services tax is kinds of tax imposed on sale, manufacturing and usage of goods and services. This tax is applied to the service and goods at national level with a purpose of achieving overall economic growth. National level. So the GST is particularly designed to replace the indirect tax imposed on goods and service by the central state. சரியா? ஜிஎஸ்டி அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படின்னா பாரு, இன்ட்ரா ஸ்டேட் ஜிஎஸ்டி அதாவது உள் மாநில பொருள், அதாவது ஒரு மாநிலத்துக்குள்ள போயிட்டு வர்றது. அடுத்து பாரு, இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டினா மாநிலங்களுக்கு இடையே. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா போறது, கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது. ஸோ இது இப்போ இதுலயே பாரு, இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே. அது எப்படி டிவைட் பண்ணாங்கன்னா மாநில மற்றும் சேவை வரி ஸ்டேட், அப்புறமேட்டு மத்திய சரக்கு வரி. சரியா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு விற்பனை பண்றதாக இருந்தாலுமே அந்த ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு இப்போ 10 ரூபா அப்படின்னா 500 ரூபா வந்து நீ சம்பாதிக்கிற அப்படின்னா அதுல வந்துட்டு 30 ரூபாய் எடுக்கிற அப்படின்னா அதுல 15 ரூபா வந்துட்டு ஸ்டேட்டுக்கும் மீதி 15 ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மாநிலங்கள் அதே மாதிரி தான் இதுவும். இன்டர் கர்நாடகா அண்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு வரியாக இருந்தாலும் டேக்ஸாக இருக்கட்டும். ஸோ அதில் கர்நாடகா வந்துட்டு 10%, தமிழ்நாடு வந்து 10% வரி வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரியே. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? வேரியேஷன் இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வந்துட்டு வேரியேஷன் பண்ணும், அதே மாதிரியே வந்து சென்ட்ரலுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வந்து வேரியேஷன் பண்ணும். அதுதான் ஜிஎஸ்டி விவரமா. இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாரு எங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் 20th செஞ்சுரிஸ்ல வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? பாரு கவனி, இது வந்து ஃபர்ஸ்ட் 20th centuryல தான் வந்துட்டு the history of the goes back to the ancient the 20th centuries தான் வந்து இது ஆரம்பிச்சாங்க. 20th centuriesல வந்துட்டு கலால், சால்ட்டு, சுகரு, இது மாதிரி எல்லாம் போக்குவரத்தெல்லாம் நடந்துட்டு இருக்குதுல்ல. ஸோ அதுக்கான வரியை வந்துட்டு ஒரு நியமிக்கிறதுக்காக வந்துட்டு மதிப்பு கூட்டு வரி அப்படின்ட்டு வந்து நியமிச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஹரியானா அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் பாரு, therefore 24 ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறமேட்டு 24 ஸ்டேட்ஸ் பாரு, சண்டிகர், அப்புறமேட்டு இந்த ஹைதராபாத், அப்புறமேட்டு ஜம்மு காஷ்மீர், டெல்லி 2005 அப்படியே டோட்டலாக வந்து 24 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இதை கொண்டு வந்தாங்க. அந்த 24 ஸ்டேட்லேயே வந்துட்டு பாரு, ஸோ ஜிஎஸ்டி வாட், ஸோ இது விஏடி வாட், மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் சேல்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்தா கூட்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு பேர் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அப்படின்ட்டு வந்து இதுக்கு நம்ம சொல்லுவோம்.
very important. GST, goods and services tax. So remarkable improvement tax local step in the taxation system in the country. சரியா? அதுக்கு அப்புறமேட்டு வந்து இந்த GST வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சாங்க அந்த ஜிஎஸ்டி. அது எப்படி அப்படின்னா மாநிலத்துக்கு தனியா ஒரு ஜிஎஸ்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியா ஒரு ஜிஎஸ்டியும் பிரிச்சாங்க. சரியா? பாரு, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் தனியா, ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு தனித்தனியா பிரிச்சாங்க. பாரு, அதுக்கான பாரு வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் 100 ரூபா ப்ராடக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து 9%, அதாவது 9 ரூபா. அதே மாதிரி பாரு, அந்த 9 ரூபா போட்டு டோட்டலா வந்து எவ்வளோ, இதுக்கு வந்து ஒரு 9, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 9 ரூபா. அப்போ 100 ரூபா ப்ராடக்ட் பண்றான் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரு 9 ரூபாயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 9 ரூபாயும் டாக்ஸ் போட்டு 118. ஸோ டோட்டலாக அவனோட மதிப்பு 118 ரூபா வந்து விற்பான். இதுதான் வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்ட்டு வந்து சொல்லுவான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, அதேவே பாரு, இது வந்து லோக்கலுக்குள்ள தயாரிக்கிறது. ஸோ இதே வந்துட்டு இப்போ அவுட்டர் அப்படின்னா பாரு, இன் தமிழ்நாடு a community buyer in the other state, the கர்நாடகா, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து விற்பனை பண்றோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் 100 ரூபா அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பாரு ஐஜிஎஸ்டி 18 ரூபா. ஸோ 18 ரூபா அப்படின்னா 18 ரூபா அப்படின்னா அதே 118 ரூபா தான். சரியா? அதே 9 ரூபா ஸ்டேட்டு கவர்மெண்ட். அதை எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா 18 will go to central government will take 9 and send to another கர்நாடகா கவர்மெண்ட். 18 ரூபாய்க்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடணும். பட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 9 ரூபா வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து அவன் கொடுத்துருவான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மாநில அரசுக்கு வந்து வச்சுக்கோங்க 9 ரூபா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஜிஎஸ்டி பொதுவாக வந்து எதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா உனக்கே தெரியும். ஃபார் ஆல்கஹால், ட்ரிங்க்ஸு, எலக்ட்ரிசிட்டி செப்பரேட் கலெக்டட், அதுக்கப்புறமேட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி. அப்புறம் இந்த உணவுப் பொருள், சின்ன தனி காய்கறிகள், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு டோல் டேக்ஸ், ரோடு டேக்ஸ், சுங்கவரின்னு சொல்லுவோம். சாதாரணமாக வந்து நடந்து போகிறது வேற, ஆனால் ஒருத்தரே வந்து 2 வீலரில் போகிறது கூட ஓகே. பட் கார், அதுக்கப்புறமேட்டு லாரி, அப்புறமேட்டு கண்டெய்னர், இதெல்லாம் போயிட்டு வருது. நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போக வரலாம் அப்படின்னு நினைச்சுக்காத. ஆனா அந்த தேய்மன், அதாவது அங்க போயிட்டு வர்றதுக்கும் ரோடு வந்து பண்ணி கொடுத்துக்கிறோம்ல, அப்ப அதுக்குமே வந்து ஒரு டாக்ஸ். உனக்கே தெரியும், டோல்கேட்டு அப்படிம்பாங்க. ஐயோ அங்க ஒரு டோல்கேட் இருக்குது. இப்ப எல்லாம் டோல்கேட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியான வரையில குறுக்கு வழியில போயிடுறாங்க. டோல்கேட் வந்து காசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து என்னன்னா ஒரு ஜிபிஆர்எஸ், அதாவது அந்த காருக்கு பின்னாடியோ அல்லது லாரிக்கு பின்னாடியோ அந்த ஒரு மீட்டர் வந்து பொறிச்சு வச்சிருவாங்க. அவன் டோல்கேட்டுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி கம்பல்சரி மீட்டர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆன்லைன்ல வந்து காசு எடுத்துக்கிற மாதிரி இப்போ அதை வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. சரியா? விரைவில் பண்ண போறாங்க. ஸோ டோல்கேட்லயும் வந்துட்டு அமௌண்ட் வந்து கட்டணும். அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க டோல் டாக்ஸிஸ் டாக்ஸ் யூ ஆஃபன் பே டு யூஸ் எனி ஃபார்ம் infrastructure developed by the government. Examples roads and bridges. The tax amount levied the rather earlier which is used the maintenance and basic upkeep of a particular project. So அதே மாதிரி ஸ்விட்ச் பாரத் கேஸ், அதாவது இந்த ஸ்விட்ச் பாரத் உங்களுக்கே தெரியும், பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பாரதம், சரியா, அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே எதுக்குன்னா டோல்கேட் எல்லாமே வந்து இந்த ரோடு போடுறதுக்கு இதெல்லாம் இந்த சமூக நிதிக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறமே டைரக்ட் டாக்ஸுக்கு இன்டைரக்ட் டாக்ஸுக்கு வேரியேஷன் சொல்லிக்கிறேன் பாரு. பர்டன் கேனாட் பி ஷிஃப்டட் பை a டாக்ஸ் பேயர்ஸ். கண்டிப்பா வந்துட்டு யாரு வந்து தனியாளு வந்து அவனோட சொத்தை அவன் தான் வந்து பண்ணும், வேற ஆளும் வந்து கட்டக்கூடாது. ஈஸிலி பி ஷிஃப்டட் த அனதர் பர்சன். ஆனா இது வந்துட்டு தனக்கு வர மறைமுக வரி அப்படின்னா தனக்கு விதிக்கப்பட்ட இன்ட்ரெஸ்டோட அந்த வரியை இன்னொருத்தனுக்கு விற்கும் பொழுது அவனோட சுமைத்துறான், இன்னொரு இடத்துல இருந்து அப்படியே ஈஸியா சுமத்திடுறான். டாக்ஸ் இஸ் இம்போஸ்டு அண்ட் பர்சனல் இன்கம் அண்ட் கார்பரேட் இன்கம். ஸோ தனியாரோட நிறுவனம் வந்து தனியாக விதிக்கப்படுறது தான். டாக்ஸ் இஸ் இம்போஸ்டு வேரியஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பல்வேறு சேவை வரி, இந்த மாதிரி வேரியேஷன் வந்துட்டு அந்த வரி விதிக்கப்படுறது. டிப்ரெஷன் கிடையாது, இன்ஃப்ளெக்ஷன் ப்ரெஷர். சரியா? இதில் டிப்ரெஷன் எதுவும் கிடையாது. டைரக்ட் வரிக்கு டிப்ரெஷன் கிடையாது, அவன் பாட்டு கட்டி அவன் பாட்டு போயிடும். பட் ஆனால் இது வந்து டிப்ரெஷன் இருக்குது.
தனக்கான அமௌண்ட்டை இன்னொருத்தங்கிட்ட வந்து சாட்டி விடுறது, அதனால அவனுக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இம்பேக்ட் தி இன்சிடென்ட் த சேம் இன் த கேஸ் டைரக்ட் டேக்ஸ். இது ஈக்குவலாக இருக்கும், எந்த அமௌண்ட் இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கும் டைரக்ட் டேக்ஸில். பட் ஆனால் இதில் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிறது வெவ்வேறு வேரியேஷன்ஸ் வந்து வரும். டைரக்ட் டேக்ஸ் இஸ் லெஸ் எலாஸ்டிக். அது என்னது, ஹாப்பியான மூமெண்ட் வந்துட்டு கம்மி தான். பட் இன்டைரக்ட் டேக்ஸில் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நமக்கு வரப்போகிற அமௌண்ட் இன்னொருத்தருக்கு கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக வரல. ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு வரி தேவை, நீடு ஃபார் டேக்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். எதுக்கு வந்துட்டு இந்த டேக்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா, இந்த மாதிரி சமூக நலத்திற்காக எல்லாமே. அந்த இப்போ லோக்கல் பாலிடிக்ஸே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு பாருங்க, நல்லா இந்த தெருவிளக்கு, ரோடு, இது அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ரோடு, அப்புறம் இந்த ட்ரெயின், அப்புறமேட்டு சின்ன சின்னங்கள் மக்கள் இந்த ஃப்ளட்டு, அது அப்புறமேட்டு குழந்தைகளால பாதுகாப்பு, கல்வி, சொசைட்டி, சயின்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வெல்ஃபேர் நல்ல சமூக நலம் வந்து இந்த டேக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ உனக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸில் இந்த டேக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தான், இது ஒரே ஒரு லெசன் தான். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் உனக்கு அப்புறமேட்டு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இது லெசன் ஃபுல்லுமே வந்து நான் வந்து கொஸ்டின் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உனக்கு டெலிகேட் போர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் அப்புறம் மறுபடியும் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். சரியா. அடுத்ததில் சிவிக்ஸில் வந்துட்டு ஒரு லெசன்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.